ஹலோ, நான் அபினாஷ். பெங்களூர் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது டிராஃபிக். அந்த டிராஃபிக்கே இல்லாமல் ஒன் டே ட்ராவல் பண்ணணுன்னு நாங்கள் போகலான்னு முடிவு பண்ண பிளேஸ் தான் கைகல் ஃபால்ஸ். எல்லா வீடியோஸ்லேயும் நான் அந்த பிளேஸில் என்ன இருக்குன்னு விக்கிபீடியாவில் பார்த்து சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி கைகல் ஃபால்ஸ் அப்படின்னா என்னோடய மனசில் இருக்கிற மெமரிஸை ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ டைம் ஒரு மார்னிங் 6:30 இருக்கும். ஆனால் பிளான் பண்ணது என்னமோ 4:30. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலை. லேட்டானதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணுறேன். என்ன தான் டெய்லியும் லேட்டாக எழுந்திரிச்சாலும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்குற ஒரு ஃபீல் சொல்ல வார்த்தையே இல்லை. ட்ராவல் பண்ணுறப்போ செம்ம பசி. ஒரு குட்டி கடையை பார்த்து ஸ்டாப் பண்ணோம். அப்போ தான் பாக்கெட்டுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. ஏதோ வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி ஃபீல் கூட இருக்கும். பெரிய பெரிய கடையில் சாப்பிட்டா பசி போகும். ஆனால் இந்த மாதிரி கடையில் அவங்க ஸ்மைலோடு சர்வ் பண்ணுறப்போ மனசு ஹாப்பியாக இருக்கும். இந்த ட்ராவல் ஒரு 2.5 hours இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனப்போ அந்த டைம் போனதே தெரியல. ட்ராவல் அப்போது எனக்கு ஞாபகம் இருந்த விஷயம் நான், என்னோடய பைக், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி இருக்க அந்த வியூ. வேறு எதுவும் ஞாபகம் கூட இல்லை. இதனால தான் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னு இவ்வளோ பிடிக்குதோ என்னமோ. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கப்போ மாங்காய் மரம் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் அவன் உள்ளே போய் பறிச்சிட்டு வந்துட்டான். எவ்வளோ தான் பணம் கொடுத்து மாங்காய் வாங்கினாலும் அந்த திருட்டு மாங்காயில் இருக்க டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை. இதில் ஹைலைட் என்னென்னா, அவன் வரப்போ தாத்தா வந்துட்டார். அவருக்கு தமிழ் தெரில, எங்களுக்கு கன்னடா தெரில. லாஸ்ட்டில் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டோம். கைகல் ஃபால்ஸ் ரீச் ஆனதும் கேட்டில் ஒரு 50 rupees கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். போகிற பிளேஸே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு, ஒரு நல்ல ஆஃப் ரோட் கூட. பைக்கில் பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உள்ளே நடந்து தான் போகணும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுன்னா வெதர். சம்டைம்ஸ் நம்ம மூடே வெதர் பொறுத்து தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஃபால்ஸ் வந்த அப்புறம் கொஞ்சம் வெயில் இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஃபால்ஸை தேடி உள்ளே ட்ரெக் பண்ணி போக ஆரம்பித்தோம். ஒரு 10 minutes போகிறப்போ ஜாலியாக இருந்துச்சு. பேர்ட்ஸோட சவுண்ட், நேச்சர் இதெல்லாம் பார்க்குறப்போ இங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு ரிலாக்ஸிங்கான ஃபீல் அங்கே. ஃபால்ஸை தேடி போயிட்டே இருந்தேன் ஒரு செம்ம ஃபீலோட. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம், இருந்தாலும் ஒரு வீடியோ கூட எடுக்க விடாமல் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் வீடியோ எடுப்பேன்னு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மலை கூட இங்கே பார்க்கலையே அப்படின்னு இங்கே எப்படி ஃபால்ஸ் இருக்குன்னு அதான் நானே யோசிச்சேன். ஓ, அப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல ட்ரெக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு நல்ல ட்ரெக்கிங் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கப்போ தான் இந்த மங்கீஸை பார்த்தேன். நண்பரே பார்த்து ஃபைனலாக நம்ம ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. அந்த தண்ணி பார்த்ததும் ஒரு செம்ம ஃபீல். ஆனால் நாங்கள் வந்தது தப்பான சைடு. இங்கே என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வேறு சைடு போக ஆரம்பிச்சிட்டேன். இந்தா கேம் ஃபோன் படி இந்தா. போகிற வழியில் ஒரு 2 monkeys பார்த்தேன். சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணோம். அப்படி இப்படி ஃபால்ஸ்க்கு கரெக்ட் ரூட் பிடிச்சி பாறை, இடுக்கு, சரிவு இதெல்லாம் தாண்டி ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தேன். அந்த வியூ, அந்த பிளேஸ், சிவன் வேற பார்க்கவே ஒரு நல்ல ஃபீல். அப்புறம் நமக்கு ப்ரைவேட்டாக இருக்கணும், ரஷ் இல்லாமல் அப்படின்னா நம்ம ஏர்லியாக போகணும். இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 minutes எல்லாத்தையும் பார்த்துட்டு பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி இங்கேயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். உண்மையாக சொல்லணுன்னா இது சீசன் இல்லாத டைம். பட் இப்போ கூட இந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னை கேட்டால் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, ஒன் டே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணணும்
விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போகலாம். டைம் ஆக ஆக நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே அந்த தண்ணியில் இருக்கிறப்போ திருட்டு மாங்க சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. அங்கே இருந்தவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னடா வெதர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தா லைட்டாக வெயில் வர ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 hours கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் ஓவர் ஆகுனதும் பசி கொள்ள ஆரம்பிச்சது. சட்டப்பட்டுன்னு கிளம்பி அங்கே இருக்க ஹிடன் பிளேசஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் போகிறத ஸ்டார்ட் பண்ணோம். போகிறப்போ ஒரு நல்ல பிரியாணி, வீக்கெண்டுக்கு போதுமானது அது. என்னதான் ஸ்பீடான ரொட்டீனில் லைஃப் இருந்தாலும் ஒன் டே இந்த மாதிரி வந்து போனால் தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணாலும் அதை மெமரிஸாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் லைஃப்க்கு ஒரு ரீசன் இருக்கும். நான் அப்படி க்ரியேட் பண்ணுற மெமரிஸை இப்படி பதிவு பண்ணுறப்போ, ஒரு நாள் நான் எடுத்து பார்க்குறப்போ இதெல்லாம் ஒரு அழகான மெமரிஸாக கண்டிப்பாக என் கூட இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட். பாய்.